உன் பேர் என்னடா தம்பி? நிரஞ்சன். ஏன் கண்ணெல்லாம் காயமா இருக்கு? நாய் கடிச்சிருச்சா? ஐயோ எப்படி? ஜிஹெச்ல நாய் தான். ஐயோ எங்க வேற எங்க கடிச்சிருக்கு? ஐயா நீங்க? நான் வந்துட்டு என்னுடைய மகனுடைய குழந்தை இது. அங்க தனியா உட்காந்தாதான் என்னடா செய்யறேன்னு கேட்டேன். அண்ணா நாய் கடிச்சிருச்சுன்னு. செருப்பு எங்கடா? செருப்பு இல்லைன்னா எனக்கு ஒரு கார் வாங்கி தாங்கன்னா என்ன கேட்டா கேக்குறானே யார் கூட இருக்கேன்னு? தாத்தா கூட இருக்கேன்னா விட்டுட்டு போயிட்டாரு. இறந்து போயிட்டாரா? அப்பா இருக்காராண்டா விட்டுட்டு போயிட்டாரா? உன்னை பொறுத்த அளவுக்கு இறந்து போயிட்டாரு. ஆமா. என்னுடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து கால் வந்து முழங்கால்ல இருந்து கணுக்கால் வரைக்கும் 2 காலம் நிக்க முடியாது, நடக்க முடியாது. இப்போ ஒரு 1.5 மாசமா ஜிஹெச்ல வந்து நரம்பு டாக்டரை வந்து பார்க்க சொல்லி சொன்னாங்க. நரம்பு டாக்டரை பார்க்கறது 10 நாள் 12 நாள் நாங்க பெட்ல இருக்கிற மாதிரி இருந்தது. பெட்ல இருக்கும் போதுதான் இவங்க டிஃபன் வாங்குறதுக்காக வேண்டி 4 மணிக்கு இவனை அழைச்சிட்டு போகும்போது அந்த ஜிஹெச்ல உள்ள நாய் வந்து டப்புன்னு பிடிச்சிருச்சு. ஐயோ உழவு அப்படியே இருந்துட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. கன்னத்துல உள்ள கடிச்சது பாத்தீங்களா, ஒவ்வொரு பல்லு இருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லாம் வந்து ஒவ்வொரு பல்லுக்கும் 5 ஊசி போட்டாங்க. கவ்வி வந்து தொங்குது நாய். அப்ப வந்து எவ்வளவு சதை இழுத்துருக்கும் பாரு. நீ ஓடி இருக்கலாம்ல, நாய் கடிக்க வந்தா ஓடி இருக்கணும். இங்க பாரு எங்க வேறங்க கடிச்சிருக்கு, இங்க வேறங்க பாருங்க. இதோட எஃபெக்ட் வந்து அப்படியே பொறிஞ்சி ஒரு மாதிரி ஆயிட்டது பாருங்க. ஆமா ஏன் அப்படி ஆகுது? என்னுடைய மனைவிக்கு வந்து நரம்பு டாக்டரை வந்து பாக்கணும். நான் எம்ஆர்ஐ எடுக்கணுங்கிறாங்க சார். எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு 2500 ரூபா 3000 ரூபா ஆகுமா? காலை சரி பண்ணாதானே என் மனைவி பிள்ளைங்களை பாத்துக்குவோம். 2 பையன் கல்யாணம் பண்ணி தனித்தனியா இருக்காங்க எல்லாமே. எனக்கு யாரும் ஆதரவு இல்லை. தாத்தாட்ட அண்ணா உங்களுக்கு எல்லா பணமும் தரேன், நீ செலவுக்கெல்லாம் வச்சு நல்லா செலவு பண்ணுங்க. நல்லா அதை வச்சு முதல்ல உடம்ப சரி பண்ணுங்க. சரி பண்ண உடனே ஸ்கூலுக்கு போறப்போ உனக்கு எல்லாமே அண்ணன் வாங்கி தருவேன். சரியா? வாங்கி தர முடியலன்னு வருத்தப்பட்டீங்க என்கிட்ட. அவனே ரொம்ப வருத்தத்துல இருக்கா, ரொம்ப இதுல இருக்கா. அவனுக்கு என்ன வேணுமோ ஆசைப்பட்டதை வாங்கி கொடுங்க. இதை சரி, உங்களால நான் கொஞ்சம் சாப்பிடுற மாதிரி இப்போ பாருங்க, வேலை பார்த்து நான் சாப்பிடணும். கண்டிப்பா நான் உங்களுக்கு எல்லா உதவியும் நான் பண்ணி தரேன். சரியா? சரி, செப்பல் வாங்கி தரேன் அண்ணா. இனிமே நாய் பக்கத்துல போவியா? போக மாட்டேன். நாய் இருந்தா அந்த பக்கத்தே போக கூடாது. சரியா? இப்ப இதுல 5 ஊசி, இதுல 4 ஊசி, இத்தனை ஊசி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். எங்கேயும் போக கூட, தாத்தா கூட இருக்கணும். சரியா? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை பாத்துக்கிறாரு. தீனி அவன் கேட்டதெல்லாம் இருக்கு, பாத்துக்கோங்க. நாளைக்கு உங்க மனைவியை நான் பார்க்க வரேன். வெளியில வார்டுக்கு அங்க கூட்டு வந்து நான் வரேன். நாளைக்கு வரேன். உங்களை பார்க்கவும் கடவுளை பாக்குற மாதிரி இருக்கு. ஆதரவு யாருமே இல்லை. கடவுள் நேர்ல இருந்து எப்படி செய்வாரோ அது மாதிரி நீங்க வந்துட்டு அடுத்த ஸ்தானத்துல உங்களை நான் எதிர்பார்க்கிறேன். எதுனாலும் எப்பனாலும் என் நம்பரை தான். யார்ட்டையா போன் வாங்கியானாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுறேன்.